ஃப்ரைடேயில் கீரை கடையல் பண்ணி ரொம்ப நாளாகவே ஆச்சு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது கீழே தோட்டத்துலையாவது கீரை இருக்கும், இல்லை வாசலில் டெய்லியுமே கீரை கிடச்சிடும், எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து எப்போவும் ரேர் தான், வரும்போது கிடைக்கும் போது தான் வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இல்லை, ஸோ முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுட்டு சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணலான்னு. சேப்பக்கிழங்கை வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது ஆறுனப்புறம் தோலெல்லாம் உரித்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்க வேண்டியதான். கடாயில் எண்ணெய் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் தாளிச்சிட்டு இந்த சேப்பக்கிழங்கையும் போட்டு மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். சிம்மில் வச்சு நம்ம சவக்க வச்சோன்னா நல்லா மொறுன்னு சூப்பராக வந்து ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு இது சாம்பார், ரசத்தம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, சேப்பக்கிழங்குனாலே அலறி அடிச்சுட்டு ஓடுவார், குழ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு மட்டும் தனியாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த முள்ளங்கி சாம்பார் ரஸுக்கு இது சூப்பரான ரோஸ்ட்டு. நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிக்க டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.